2006 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 1952க்கு பிறகு எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்ற ஒரு தேர்தலாக அது தமிழக வரலாற்றில் அமையுது. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியோட இணையுது. இந்த 2006 தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் திமுக பக்கம் வந்துடுறாங்க. திமுக கூட்டணியில 48 இடங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுது. அதுல 34 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறாங்க. கிட்டத்தட்ட 70% அவங்களுடைய வின்னிங் பெர்சன்டேஜா இருக்கு. அதே நேரம் 128 தொகுதியில போட்டியிட்ட திமுகவால வெறும் 96 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற முடியுது. சோ காங்கிரஸ் உடைய உதவியால தான் திமுகவால 2006ல ஆட்சியை அமைக்க முடியுது. சோ ஒருவேளை இந்த 2006 தேர்தல்ல திமுக கிட்ட காங்கிரஸ் ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பா திமுகவுக்கு கொடுத்தாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனா காங்கிரஸ் கேட்கல. இந்த 2006 தேர்தல்ல பல தொகுதிகளில் அதிமுக திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை மாத்தின கட்சியாக தேமுதிக இருந்துச்சு. தேமுதிக தன்னுடைய முதல் தேர்தலையே 8.4% வாக்குகளையும் பெற்றுச்சு. 2006 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக 32.6%, திமுக 26.5%, காங்கிரஸ் 8.4%, தேமுதிக 8.4% வாக்குகளும் பெற்றிருந்தாங்க.